காலை வணக்கம் எல்லாருக்கும். முதலமைச்சர் சாருக்கு காலை வணக்கம். சார், உங்களை எல்லாரும் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எப்போவுமே தவறாக பேசக்கூடாது. அப்படின்னா நீங்கள் நல்லது செய்யணும். வாக்குறுதிகள் கொடுத்தீங்களா, அது அத்தனையும் நிறைவேற்றுங்க. எல்லாத்தையும் இல்லைனாலும் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாவும் சிலிண்டர் ஆறும். ஆனால் ஒன்று மட்டும் சார், எங்களுக்கு இலவசமே வேணாம், எங்களுக்கு முதலமைச்சர் முகத்தை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே ஏக்கமாக இருக்கிறவங்க, அவங்க காய்கறியை விற்றாலும் சரி, கீரை விற்றாலும் சரி, சட்டிப்பானை விற்றாலும் சரி, பொம்மை கடை வச்சாலும் சரி, ரோட்டு கடையில் எந்த கடை வச்சவங்க எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்கள அவமானப்படுத்திடாதீங்க, அவங்களுக்கு பணம் போடாதீங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இலவசம் வேண்டாம். உங்களுக்காக பேசுகிற அத்தனை பேருமே, உங்கள் கட்சியில் இருக்க அத்தனை பெண்களுமே, உங்கள் கட்சிக்காக பாடுபடுற எல்லா பெண்களுக்குமே நீங்கள் பணம் போட்டால் அவங்களுக்கு அவமானப்படுத்துறதுக்கு சமம். அவங்களுக்கு பசிச்சு கஞ்சி குடிக்கிற நிலைமை வந்தால் கூட உங்களுடைய ஃபோட்டோவை மாட்டி வச்சுட்டு, மனோரமா ஒரு படத்தில் கோழியை மாட்டி வச்சுட்டு கஞ்சி குடிப்பாங்க, கோழிகறி சாப்பிட்ற மாதிரி, அந்த மாதிரி கூட அவங்க பார்த்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களோட இலவசமோ உங்களோட எதுவும் தேவை கிடையாது. அவங்களுக்கு தேவை நீங்கள் மட்டும்தான். நீங்கள் நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, உங்கள் முகம் பார்க்கணும். உங்களோட அழகுக்கு அடிமை, உங்களோட அன்புக்கு அடிமை. உங்கள் நெஞ்சில் குடியிருக்கிறவங்க, அவங்க நெஞ்சில் நீங்கள் குடியிருக்கீங்க, சரிங்களா? அதனால் 2 பேரும் மாற்றி மாற்றி குடியிருந்துக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்ட மகளிர் இருக்காங்க இல்லையா, அதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ 2 கோடி பேர் எக்ஸாம்பிள்னால் நீங்கள் அப்படியே பாதி ஆகிடும்ல. அப்போ உங்களுக்கு ஈஸி தானே பணம் போடுறதுக்கு. அதனால் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் பணம் உங்களோட கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சவங்களுக்கு போட்டால் அவங்கள நீங்கள் அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அதனால் அவங்களுக்கு கொடுக்காதீங்க. 2500 ரூபாவும் கொடுக்காதீங்க, 6 சிலிண்டரும் கொடுக்காதீங்க. எங்களை மாதிரி எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுங்க. அப்போது உங்கள் மேலே இருக்கிற அவங்க வச்ச அன்பு உண்மை அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதனால் எல்லாருக்கும் அந்த 2500 ரூபாவும் 6 சிலிண்டரும் கொடுக்க ஆரம்பிங்க. அப்போது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னும் போது உங்களை யார் என்ன சொல்ல முடியும்? இப்போ இல்லை 20 வருஷம் ஆனாலும் நீங்களே தானே தொடர்ந்துருக்கலாம். ஆனால் ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கட்சியில் உங்களுக்காக உயிர் கொடுக்கும் தோழிகள், தங்கைகள், அம்மாக்கள், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, என்னென்ன லேடி எப்படி மைண்டில் ஓடுதோ அத்தனை பேருக்குமே நீங்கள் கொடுக்காதீங்க. அப்படியே யாருன்னு கணக்கெடுத்து அவங்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு அவங்களோட உண்மையான பாசத்தை நிரூபிங்க.